என் சிறந்த நண்பர் மோடி. இடிபாடுகளுக்கு நடுவே நின்றபடி நெதன்யாகு கொடுத்த பகீர் பேட்டி. ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் உலகமே அதிரும் வகையில் இந்தியா பற்றி பேசியது என்ன தெரியுமா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஈரான் நடத்திய சரமாரி ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலே கிடுகிடுத்து போயிருக்கு. எங்கு பார்த்தாலும் கட்டிட இடிபாடுகள், புகைமூட்டம். இந்த இக்கட்டான சூழலில் பலத்த பாதுகாப்புக்கு நடுவே என்டிடிவி செய்தி நிறுவனத்திற்கு பிரத்யேக பேட்டியளித்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அப்போ அவர் சொன்ன முதல் விஷயம், என் நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடியுடன் நான் நீண்ட நேரம் பேசினேன் என்பதுதான். போர்க்களத்தில் நின்றபடி மோடியை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என நெகிழ்ந்து போய் குறிப்பிட்டார். இந்தியா எடுத்த அந்த ஒரு அதிரடி முடிவுதான் இப்போ உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் இப்போ மோடி தான் டாக் ஆஃப் த டவுன். ஈரானுக்கு எதிரான இந்த போர்க்காலத்தில் உண்மையை ஆதரித்து இஸ்ரேல் பக்கம் நின்ற இந்தியாவுக்கு அவர் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். இஸ்ரேல் மக்கள் மோடியை மிகவும் நேசிக்கிறார்கள், அவர் மீது பெரும் மரியாதை வைத்துள்ளனர் என அவர் புகழ்ந்த விதம் வைரலாகி வருகிறது. மோடியுடனான ரகசிய உரையாடலின் முழு விவரங்களை அவர் சொல்ல மறுத்தாலும் இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு பெரும் பலமாக அமைந்துள்ளதாக நெகிழ்ந்து கூறினார். உலக அரசியலில் இந்தியாவின் செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி. இந்த போர் சூழலில் இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பு. இந்த விவகாரத்தில் இந்தியா எடுத்த முடிவு சரியா தவறா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உடனே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நெதன்யாகு சொன்னது என்ன தெரியுமா? என் சிறந்த நண்பர் மோடி.